ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோல நம்ம ஹியூமன் வேல்யூஸ் அண்ட் எத்திக்ஸ் சப்ஜெக்ட் ஸ்டார்ட் பண்ண போறோம். இது ரொம்ப ஈஸியான சப்ஜெக்ட், எல்லாமே கதையா தான் இருக்கும். ரொம்ப ஈஸியா முடிச்சிடலாம். இது யூனிட் 1ஓட ஃபர்ஸ்ட் லெக்சர். இந்த யூனிட் 1ல நான் ஒரு 3 கொஸ்டின் படிக்கணும் இம்பார்ட்டன்ட் சொல்லியிருந்தேன். அமெரிக்கன் இண்டிபெண்டன்ஸ், பிரெஞ்சு ரிவல்யூஷன், இந்தியன் ஃப்ரீடம் மூவ்மெண்ட். இதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அமெரிக்கன் இண்டிபெண்டன்ஸ் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகேவா? சோ அமெரிக்கன் இண்டிபெண்டன்ஸ். அமெரிக்கன் இண்டிபெண்டன்ஸ்னா வேற ஒன்றும் கிடையாது. அமெரிக்கால பிரிட்டிஷ் ஆட்சி பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அதுல ஒரு போராட்டம் மாதிரி பண்ணி அதுல இருந்து பிரிட்டிஷை வெளியேற்றினதுதான் அமெரிக்கன் இண்டிபெண்டன்ஸ் சொல்லுவாங்க. சோ இந்த ஃபர்ஸ்ட் யூனிட் வந்து ஒரு கதை மாதிரி எல்லாமே படிச்சுக்கோங்க. அமெரிக்கன் இண்டிபெண்டன்ஸ் இருக்கு, அடுத்து பிரெஞ்சு ரிவல்யூஷன், அதுலயுமே அதே கதை தான். அடுத்து இந்தியன் இண்டிபெண்டன்ஸ், இந்தியாலயுமே அதே கதை தான். சோ இந்த எல்லாத்தையுமே ஒரு கதை மாதிரி படிச்சுக்கோங்க, ஈஸியா முடிச்சிடலாம். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் அமெரிக்கன் இண்டிபெண்டன்ஸ். அமெரிக்கன் இண்டிபெண்டன்ஸ் ஆல்சோ நோன் அஸ் அமெரிக்கன் ரெவல்யூஷனரி வார். சோ இந்த அமெரிக்கன் இண்டிபெண்டன்ஸ் வந்து அமெரிக்கன் ரெவல்யூஷனரி வார்னு சொல்லுவாங்க. மார்க்ட் எ சிக்னிபிகன்ட் டர்னிங் பாயிண்ட் இன் வேர்ல்டு ஹிஸ்டரி. இந்த உலக ஹிஸ்டரியிலே, உலக வரலாறுலயே இந்த இதான் ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்டா இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. இட் ரெஃபர்ஸ் டு த பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட் இன் விச் த 13 பிரிட்டிஷ் காலனிஸ் இன் நார்த் அமெரிக்கா broke away from பிரிட்டிஷ் ரூல். அதாவது நார்த் அமெரிக்கால ஒரு 13 காலனிஸை வந்து பிரிட்டிஷ் ஆட்சி பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஸோ இந்த மூவ்மெண்ட் மூலமா, இந்த அமெரிக்கன் இண்டிபெண்டன்ஸ் மூவ்மெண்ட் மூலமா அந்த 13 காலனிஸ்ல இருந்தும் பிரிட்டிஷ் வெளியேறிட்டாங்க. ஓகேவா? It ultimately led to the establishment of United States of America as Democratic Republic. So இதுக்கப்புறம் தான் நம்ம யூஎஸ்ஏ, அமெரிக்கா இருக்கு, அந்த அமெரிக்காவை ஒரு குடியரசு நாடா அறிவிச்சாங்க. ஓகேவா? இதான் அமெரிக்கன் இண்டிபெண்டன்ஸோட ஒரு சின்ன டெஃபினிஷன் மாதிரி. நெக்ஸ்ட் கீ ஆஸ்பெக்ட்ஸ். இந்த அமெரிக்கன் இண்டிபெண்டன்ஸ் மூவ்மெண்ட்ல என்னென்னலாம் முக்கியமான ஈவெண்ட்ஸ் நடந்துச்சு அப்படிங்கிறது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரகிள் ஃபார் செல்ஃப் கவர்னன்ஸ். ஸோ அதாவது நாங்க தான் ஆட்சி பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்கு அதை கேட்கறதுக்காக போராடினாங்க. ஓகேவா? டெலிகேட்ஸ் ஃப்ரம் த காலனிஸ் மெட் டு அப்போஸ் பிரிட்டிஷ் பாலிசிஸ் அண்ட் யுனைடெட் டு டிஃபெண்ட் காலனியல் ரைட்ஸ். அதாவது ஒவ்வொரு காலனில இருந்தும், டெலிகேட்ஸ்னா ஒரு பிரதிநிதின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒவ்வொரு காலனில இருந்தும் பிரதிநிதியா ஒரு சில பேர் போய் பிரிட்டிஷ்ட வந்து இது நாங்க பண்ண மாட்டோம், இது பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு உரிமை வேணும் அப்படின்னு போராடிட்டே இருந்தாங்க. ஓகேவா? தி ஆர்கனைஸ்டு பாய்காட்ஸ் அண்ட் டிமாண்டட் த ரிப்பீல் ஆஃப் அன்ஃபேர் லாஸ். சோ ஏதாவது ஒரு லா வந்து நியாயமா இல்லாத மாதிரி இருந்துச்சுன்னா அதை புறக்கணிக்கிறது, இல்லைன்னா அதை திரும்ப பெறுங்கன்ட்டு டிமாண்ட் பண்றது, இதை மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தாங்க. காலனிஸ்ட் ரிஜெக்டட் பிரிட்டிஷ் டாக்ஸேஷன் அண்ட் லாஸ் இம்போஸ்ட் வித்தவுட் ரெப்ரசன்டேஷன். சோ இதை மாதிரி ஏதாவது ஒரு லாஸ் போட்டாங்கன்னா அதை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அது மாதிரி பிரிட்டிஷ் விதிச்ச டாக்ஸும் நாங்க கட்ட மாட்டோம் அப்படின்ட்டு ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஓகேவா? த மூவ்மெண்ட் ஹைலைட்டட் த டிமாண்ட் ஃபார் பொலிட்டிக்கல் இண்டிபெண்டன்ஸ் அண்ட் லோக்கல் டிசிஷன் மேக்கிங். சோ இது எதுனால பண்றாங்க அப்படின்னா, எங்களுக்கு ஒரு இண்டிபெண்டன்ஸ் வேணும், நாங்களா சுயமா ஆட்சி பண்ற மாதிரி ஒரு இண்டிபெண்டன்ஸ் வேணும் அப்படிங்கறதுக்காக தான் இந்த மூவ்மெண்டே பண்றாங்க. ஓகேவா? சோ இதான் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரகிள் ஃபார் செல்ஃப் கவர்னன்ஸ். நாங்க ஆட்சி பண்ணணும் அப்படிங்கறத கேட்டு ஒரு போராட்டம் பண்றாங்க. நெக்ஸ்ட் பேட்டில்ஸ் ஆஃப் லெக்சிங்டன் அண்ட் கான்கார்டு. சோ லெக்சிங்டன் கான்கார்ட்ல பேட்டில்ஸ் நடந்துச்சு, அதான் இங்க கொடுக்காங்க 1775ல. தீஸ் வேர் த ஃபர்ஸ்ட் மிலிட்டரி கிளாஷஸ் பிட்வீன் காலனியல் மிலிட்டியாஸ் அண்ட் பிரிட்டிஷ் ட்ரூப்ஸ். சோ பிரிட்டிஷ் ட்ரூப்ஸ்க்கும் காலனியல் மிலிட்டியாஸ்க்கும் நடுவில் நடந்த ஃபர்ஸ்ட் மிலிட்டரி கிளாஸ் தான் இந்த லெக்சிங்டன் கான்கார்ட்ல உள்ள பேட்டில்ஸ். சோ இந்த மிலிட்டியாஸ்ங்கிறது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் நினைக்காதீங்க. இந்த மிலிட்டியாஸ் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, இவங்கெல்லாம் ஒரு ஆர்மில ட்ரைனிங் எடுத்திருப்பாங்க, ஆனா சோல்ஜர்ஸா இருக்க மாட்டாங்க. சோ அப்படி உள்ளவங்க தான் மிலிட்டியாஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸ்பெல்லிங் மிஸ்டேக் நினைச்சு மாத்திராதீங்க. They marked the official beginning of the American Revolutionary War. சோ இந்த வார் நடக்கலையா, லெக்சிங்டன் கான்கார்ட்ல நடக்கிற பேட்டில்ஸ் இருக்குல்ல, இதுதான் அமெரிக்கன் ரெவல்யூஷனரி வாரோட தொடக்கமா இருந்துச்சு. ஓகேவா? சோ இதான் பேட்டில்ஸ் ஆஃப் லெக்சிங்டன் அண்ட் கான்கார்ட். நெக்ஸ்ட் எமர்ஜென்ஸ் ஆஃப் டெமோக்ராட்டிக் ஐடியாஸ். நிறைய பேர் எங்களுக்கு டெமோக்ராட்டிக், அதாவது குடியரசா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் தேவை அப்படின்ட்டு நிறைய ஐடியாஸ் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. பாருங்க, the revolution promoted ideas such as equality, natural rights and sovereignty of the people. சோ எல்லாருக்குமே ஈக்குவாலிட்டி இருக்கணும், எல்லாருக்குமே நல்ல கரெக்டான ரைட்ஸ் இருக்கணும் அப்படிங்கிற எல்லாத்துமே ஒவ்வொரு ஐடியாவை எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சாங்க. திஸ் பிரின்சிபிள்ஸ் லேட்டர் ஷேப்ட் த யூஎஸ் கான்ஸ்டிடியூஷன். சோ அடுத்து யூஎஸ் கான்ஸ்டிடியூஷன் உருவாகிறப்ப இந்த பிரின்சிபிள் வச்சுதான் ஒரு பிரின்சிபிளா ஒரு ஐடியாவை எடுத்துக்கிட்டாங்க. ஓகேவா? சோ இதான் எமர்ஜென்ஸ் ஆஃப் டெமோக்ராட்டிக் ஐடியாஸ். நெக்ஸ்ட் டிக்ளரேஷன் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ். சோ இது மாதிரி நிறைய போர் இதெல்லாம் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் திஸ் டாக்குமெண்ட் டிராஃப்டட் பை தாமஸ் ஜெஃபர்சன். இந்த தாமஸ் ஜெஃபர்சன் ஒருத்தர் இந்த டிக்ளரேஷன் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் ஒரு டாக்குமெண்ட் ரெடி பண்றாங்க. அதுல டிக்ளேர்ட் த காலனிஸ் ஃப்ரீ ஃப்ரம் பிரிட்டிஷ் ரூல். சோ இந்த காலனி எல்லாமே பிரிட்டிஷ் ரூல்ல இருந்து ஃப்ரீடம் வந்துருச்சு அப்படின்ட்டு ஒரு டாக்குமெண்ட் கொடுக்குறாங்க, டிக்ளரேஷன் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ்னு. ஓகேவா?
இட் எம்பசைஸ்ட் நேச்சுரல் ரைட்ஸ் சச் அஸ் லைஃப், லிபர்ட்டி அண்ட் ஈக்வாலிட்டி. சோ இது மூலமா ஒரு அடிப்படை தேவை எல்லாமே கிடைச்சிருது. இந்த ஃப்ரீடம்னு ஒரு டாக்குமெண்ட், டிக்ளரேஷன் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் ஒரு டாக்குமெண்ட் கொடுத்தோன்னே உங்களுக்கு அடிப்படை தேவை எல்லாமே கிடைச்சிருது. ஓகேவா? நெக்ஸ்ட் விக்டரி அட் யார்க்டவுன். அடுத்து ஒரு போர் நடக்குது. யார்க்டவுன் ஒரு இடத்துல போர் நடக்குது 1781ல. பிரான்ஸ் சப்போர்ட்டட் த காலனிஸ் வித் ட்ரூப்ஸ், மணி அண்ட் பவர். சோ இந்த போர்ல என்ன பண்றாங்கன்னா, அமெரிக்கால தான் போர் நடக்குது. அமெரிக்காவுக்கு பிரான்ஸ்ல இருந்து சப்போர்ட் பண்றாங்க. பிரான்ஸ்ல ஆர்மி, ட்ரூப்ஸ்னா ஒரு ஆர்மி. ஓகேவா? ஆர்மி அனுப்புறாங்க, அது மாதிரி காசு பணம் கொடுக்காங்க, அது மாதிரி பவர், நிறைய மிலிட்டரி பவரும் கொடுக்காங்க. சோ கொடுத்து இந்த காலனிஸ்ல இருந்துமே சப்போர்ட் பண்ணி ஒரு வார் நடக்குது. The combined American and French forces defeated the British at Yorktown. சோ இப்படி வார் நடக்கிறப்ப அமெரிக்காவும் பிரெஞ்சும் சேர்ந்து பிரிட்டிஷ தோக்கடிச்சிட்டாங்க. சோ இதுதான் விக்டரி அட் யார்க்டவுன். யார்க்டவுன்ல நடந்த போரோட விக்டரி. ஓகேவா? சோ இது மூலமா இப்ப அந்த வார்ல ஜெயிச்சிட்டாங்களா. இதுக்கப்புறம் என்ன ஆச்சு? ஃபார்மேஷன் ஆஃப் ஏ நியூ நேஷன். சோ இந்த வார்ல ஜெயிச்சதுனால ஒரு புதுசா ஒரு நாடு கிரியேட் ஆகுது. ஆஃப்டர் த ட்ரெட்டி ஆஃப் பாரிஸ், அந்த வார் முடிஞ்சோடனே பாரிஸ்ல ஒரு ட்ரெட்டி ஆஃப் பாரிஸ்ல ஒரு ட்ரெட்டி சைன் பண்றாங்க. த யுனைடெட் ஸ்டேட்ஸ் வாஸ் அபிஷியலி ரெகக்னைஸ்ட் as an independent country. சோ இப்பதான் அபிஷியலா யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஒரு இண்டிபெண்டன்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அறிவிக்காங்க. The colonies united under a republican system with elected representatives. சோ இதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா, அந்த 13 காலனி இருந்த எல்லாமே ஒண்ணு சேர்த்து அதுக்குன்னு எலெக்ஷன்லாம் வச்சு ஒரு குடியரசு நாடா அறிவிச்சிடுறாங்க. ஓகேவா? சோ இதான் ஃபார்மேஷன் ஆஃப் ஏ நியூ நேஷன். சோ இவ்வளவுதான் அமெரிக்கன் இண்டிபெண்டன்ஸ்ல. ஒரு கதை மாதிரி படிச்சுக்கோங்க, ரொம்ப ஈஸியா முடிஞ்சிடும். ஃபர்ஸ்ட் அமெரிக்கன் இண்டிபெண்டன்ஸ்னா ஒரு 13 காலனில பிரிட்டிஷ் ஆட்சி பண்ணிட்டு இருந்திருக்காங்க நார்த் அமெரிக்கால. அதுல இருந்து பிரிட்டிஷை வெளியேற்றுறதுக்காக இவங்க நடத்துற ஒரு பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட் தான் அமெரிக்கன் இண்டிபெண்டன்ஸ் மூவ்மெண்ட்ங்கிறது. இது மூலமா நம்ம அமெரிக்கா குடியரசு நாடா அறிவிக்கிறாங்க. ஓகேவா? இதுல ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? ஸ்ட்ரகிள் ஃபார் செல்ஃப் கவர்னன்ஸ். நாங்களா ஆட்சி பண்ணிக்கிறோம் அப்படின்ட்டு பிரிட்டிஷ்ட போய் போராடுறாங்க. எப்படிலாம் போராடுறாங்க? ஃபர்ஸ்ட் ஒவ்வொரு காலனில இருந்தும் நிறைய பிரதிநிதிகள் போய் நாங்க இதெல்லாம் பண்ண மாட்டோம், இந்த பாலிசி எல்லாம் எங்களுக்கு போடக்கூடாது, எங்களுக்கு உரிமை இருக்கு அப்படின்னு கேட்டு போராடுறாங்க. அடுத்து இல்ல பிரிட்டிஷ் அதுக்கும் சரின்னு சொல்லாம ஏதாவது ஒரு லா விதிக்காங்க. அதாவது நியாயமா இல்லாத மாதிரி ஒரு லா விதிச்சாங்கன்னா அந்த லா எல்லாத்தையும் நாங்க புறக்கணிச்சு நாங்க எதுவுமே பண்ண மாட்டோம் அப்படின்ட்டு போராடுறாங்க. அடுத்து பிரிட்டிஷ் ஏதாவது டாக்ஸ் ஏதாவது கொடுத்தாங்கனாலுமே அதையும் ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. சோ இப்படியே போராடுறாங்க. எங்களுக்குன்னு ஒரு செல்ஃப் கவர்மெண்ட் வேணும் அப்படின்னு கேட்டு போராடுறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் பேட்டில்ஸ் ஆஃப் லெக்சிங்டன் அண்ட் கான்கார்ட்னு பார்த்தோம். லெக்சிங்டன் கான்கார்டுங்கிற இடத்துல எல்லாம் பேட்டில்ஸ் நடக்குது. இது எப்படி யார் யாருக்கு நடக்குதுன்னா, இந்த காலனிஸ்ல உள்ள மிலிட்டியாஸ் இருப்பாங்க இல்லையா. சோ மிலிட்டியாஸ்னா ஆர்மில ட்ரைனிங் பண்ணிருப்பாங்க, ஆனா சோல்ஜரா இருக்க மாட்டாங்க. அவங்க எல்லாரும் சேர்ந்து பிரிட்டிஷ் ட்ரூப்ஸ்க்கு எதுக்கு போர் நடத்துறாங்க. சோ ஒரு கிளாஷ் நடக்குது. இதுதான் இந்த அமெரிக்கன் ரிவல்யூஷனரி வார்ல ஒரு தொடக்கமா இருந்துச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம்? எமர்ஜென்ஸ் ஆஃப் டெமோக்ராட்டிக் ஐடியாஸ். ஒரு நாடு குடியரசு நாடா இருக்கணும்னா என்னென்னலாம் தேவை அப்படிங்கிறது நிறைய பேர் நிறைய ஐடியாஸ் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அதுல முக்கியமானது ஈக்குவாலிட்டி, நேச்சுரல் ரைட்ஸ், சவரனிட்டி. சோ இது எல்லாத்தையும் சேர்த்துதான் யூஎஸ் கான்ஸ்டிடியூஷனா அடுத்து உருவாக்குனாங்க. இது மூணாவதா பார்த்தோம். அடுத்து நாலாவது என்ன பார்த்தோம்? டிக்ளரேஷன் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ். சோ தாமஸ் ஜெஃபர்சன் ஒருத்தர் டிக்ளரேஷன் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் ஒரு டாக்குமெண்ட் கொடுக்காரு. அந்த டாக்குமெண்ட்ல என்ன சொல்றாங்கன்னா, இந்த பிரிட்டிஷ் காலனிஸ், அந்த காலனிஸ் எல்லாமே பிரிட்டிஷ் ரூல்ல இருந்து இண்டிபெண்டன்ட் ஆயிட்டாங்க அப்படின்ட்டு ஒரு டாக்குமெண்ட் கொடுக்காங்க. ஓகேவா? சோ இது மூலமா ஒரு அடிப்படை தேவை, இன்னும் அபிஷியலா இண்டிபெண்டன்ட் ஆகல, ஒரு அடிப்படை தேவை எல்லாமே இது கிடைச்சு அந்த காலனிஸ்ல உள்ளவங்களுக்கு கிடைச்சிருது. ஓகேவா? நெக்ஸ்ட் விக்டரி அட் யார்க்டவுன். அடுத்து யார்க்டவுன் ஒரு ஊர்ல என்ன ஒரு போர் நடக்குது. இந்த போர்ல அந்த காலனிஸ்ல உள்ளவங்களுக்கு பிரான்ஸ் நாட்டுல இருந்து ஹெல்ப் பண்றாங்க. பிரான்ஸ் நாட்டுல இருந்து மிலிட்டரி அனுப்புறாங்க, அது மாதிரி காசு கொடுக்காங்க, இந்த மாதிரி நிறைய ஹெல்ப் பண்றாங்க. அப்படி அமெரிக்காவும் பிரான்ஸும் சேர்ந்து இந்த யார்க்டவுன்ங்கிற ஊர்ல பிரிட்டிஷ தோக்கடிச்சிடுறாங்க. சோ இது மூலமா பிரிட்டிஷ் அமெரிக்கால இருந்து வெளியேறாங்க. அதுக்கப்புறம் ட்ரெட்டி ஆஃப் பாரிஸ்னு ஒரு ட்ரெட்டி கையெழுத்திடுறாங்க. சோ ட்ரெட்டி ஆஃப் பாரிஸ் சைன் பண்ணக்கப்புறம் அமெரிக்கா அபிஷியலா இப்ப இண்டிபெண்டன்ட் கண்ட்ரியா மாறிடுச்சு. இதுக்கப்புறம் அவங்களுக்கு எலெக்ஷன் வச்சு அவங்க ஒரு குடியரசு நாடா அறிவிச்சிட்டாங்க. ஓகேவா? சோ இவ்வளவுதான் அமெரிக்கன் இண்டிபெண்டன்ஸ் மூவ்மெண்ட்ங்கிறது. ரொம்ப சிம்பிள் தான். ஒரு கதை மாதிரி நீங்க படிச்சீங்கன்னா ரொம்ப ஈஸியா முடிஞ்சிடும். ஓகேவா? சோ இப்படிதான் இந்த ஃபர்ஸ்ட் யூனிட்ல உள்ள 3 கொஸ்டினுமே இதே மாதிரி தான் இருக்கும். ஈஸியா முடிச்சிடலாம். சோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ. ஜெய் ஹிந்த்.